பிரியாணியே தோற்று போகும் புதிய சுவையில் இப்படி செய்து பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. 1 கேரட், 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி கலந்து அப்படியே 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு இதில் நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு கேரட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடுங்க. கலக்காமல் இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணீரில் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணீரை ஊற்றி கலக்காமல் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல மணக்க சுவையான ஆலு தம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.